வெல்கம் டு சகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஸ்லேபி மீன் வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மீனை கல்லுப்பு போட்டு கழுவி கீரல் போட்டு எடுத்து வச்சாச்சு. தேவையான மசாலாங்களை போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் போடுறேன். இது வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள், அதனால் நல்லா காரமாக இருக்கும். 4 ஸ்பூன் போதும். மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீனுக்கு மஞ்சள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் டேஸ்டியாக இருக்கும். சில்லி மசாலா 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கினது தான். சில்லி மசாலான்னு கேட்டாவே கொடுப்பாங்க. அதுக்கு மீனுக்கு போட்டுக்கலாம், சிக்கனுக்கு போட்டுக்கலாம். 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கலாம். எலுமிச்சம்பழ சாறு சுவையை கூட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விடலாம். நிறைய மீன் இருக்குது, அதனால் கையில் கலந்து விடுறது சிரமமாயிடும். அப்படியே பாத்திரத்தோடு குலுக்கி எடுத்தால் ஈஸியாக கலந்துரும். இந்த மாதிரி ஒரு 5-6 தடவை குலுக்கினாவே போதும். மசாலா எல்லா மீன்லேயும் நல்லா கலந்துரும். பாருங்கள், எல்லா மீன்லேயுமே நல்லா கலந்தாச்சு மசாலா. ரொம்பவும் பெரிய மீனாக இருந்ததை 2-3 துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா மசாலாவையும் தடவின பின்னாடி ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டால் நல்லா கலந்துரும். இந்த ஸ்லேபி மீனில் கால்சியம் நிறையா இருக்குது. தினமும் சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். 15 நிமிஷம் அந்த மசாலாங்களோட மீன் நல்லா ஊறட்டும். மூடி போட்டு வைக்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பொரித்து எடுத்துடலாம் மீனை. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி, மீன் ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் 2 மீன் மட்டும் போடுவோம். தீ ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சு வேக விடுவோம். சீக்கிரம் வெந்துடும். ஒரு பக்கம் வெந்துருச்சு, திருப்பி போடலாம். மெதுவாக திருப்பி போடலாம், எண்ணெய் தளிச்சிடும். மீன் நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதும் பொரிச்சு எடுத்தோமா சீக்கிரம் வெந்துடும். நல்லா ஈஸியாக பொரிச்சு எடுக்கலாம். அவசரத்துக்கு தக்காளி ரசம் வச்சு இப்படி மீன் பொரித்து சாப்பிட்டோமா ஆஹான்னு இருக்கும். செம டேஸ்டியாக இருக்கும். மீன் பொரிக்கவே சுட சுட எங்கள் வீட்டில் எல்லோரும் நிறையா சாப்பிட்டாங்க. சூப்பர் டேஸ்டின்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டேன். செம டேஸ்டியாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். என் வீடியோ பார்த்த உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள்.